மதுரை மாவட்டம் கல்மேடு அஞ்சுகம் நகரில் போலீசாரின் வாக்கி டாக்கி ஒலியை டவுன்லோட் செய்து நண்பனிடம் பிராங்க் செய்து விளையாடிய தனது தம்பியை தாக்கிவிடுவாரோ என்ற அச்சத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். விவரங்களை பதிவு பண்ணலாம். மதுரை மாவட்டம் அதாவது மதுரை மாவட்டம் அருகே அந்த ஒத்தக்கைக்கு அருகே உள்ள பகுதியில அதாவது போலீஸ் வாக்கி டாக்கி ஒலியை டவுன்லோட் செய்து நண்பனுக்கு பிராங்க் செய்த இளைஞர் தற்போது அந்த இளைஞர் கொலையில் முடிந்த பரிதாபத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சோக நிகழ்ச்சி அங்கு நிகழ்வு இருக்கிறது. மதுரை மாவட்டம் சிலைமான் அருகே காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியான அஞ்சுகம் நகர் பகுதியை சேர்ந்தவர் பாண்டி. பாண்டியுடைய மகனான அரசு என்ப இளைஞர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பெயிண்டராக தற்போது வேலை பார்த்து வருகிறார். இவர் பள்ளி காலத்துல நண்பராக அழகு பாண்டி என்பவருடன் அவர் நண்பராக பழகி வந்திருந்தார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவரது வீட்டுக்கு அருகே இருந்து நண்பர் அதாவது அழகு பாண்டி என்பவர் போலீஸ் வாக்கி டாக்கியுடைய அந்த ஒலியை டவுன்லோடு செய்து மிமிக்ரி செய்து போலீஸ் போல அரசிடம் அவருடைய தாயிடமும் உனது பையனை ஒழுங்காக இருக்க சொல் என்று அவர் பேசி அந்த பிராங்க் கால் பண்ணியிருந்தார். இதனால் இரு குடும்பத்துக்கு இடையே தகராறு ஏற்பட்டிருந்து அங்கு சமாதானமும் ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில சில நாட்கள் கழித்து வாக்கி டாக்கி சத்தம் போலீஸ் போல பேசியது நண்பர் அழகு பாண்டி தான் என்பது தெரிய வந்த நிலையில அந்த குடும்பத்துக்கும் இரு குடும்பத்தையும் அழைத்து அங்குள்ள பெரியவர்கள் பேசி சமாதானம் படுத்தியிருந்தனர். இந்த நிலையில அழகு பாண்டி சில நாட்களுக்கு முன்பாக அவரது அண்ணனை முறைத்து பார்த்ததாக கூறப்படக்கூடிய நிலையில அழகு